இன்னைக்கு நம்ம ஜிபியில் பார்க்க போகிற சம் வந்து போன வீடியோவில் பார்த்த இந்த சம் பாருங்களேன். ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் n such that sum to n terms of the series 1 plus 3 plus 3 square plus 3 cube exceeds 3000. இதே மாடலில் உள்ள சம் தான். ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் n such that the sum to n terms of the series 1 plus 4 square plus 4 cube exceeds 5200. இந்த கிரேட்டர் தேனுக்கு பதிலாக அந்த இடத்துல எக்ஸீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வித்தியாசம். 3க்கு பதிலாக 4. இந்த சம அதே மாடலில் இப்போ நம்ம போடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 1 + 4 + 4 ஸ்கொயர் + 4 கியூப் இன்ஃபினிட்டி கிடையாது, அப் டு n டேர்ம்ஸ்னு கணக்கில் கொடுத்துருக்கு. பார்த்துக்குங்க, அப் டு n டேர்ம்ஸ்னு கணக்கில் கொடுத்துருக்கோம், இன்ஃபினிட்டி கிடையாது. n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் கொடுத்துருக்கு, அதனால் n டேர்ம்ஸ் வரைக்கும் போடணும். இது T1, இது T2, இது T3. அந்த மாதிரி A வந்து 1, R வந்து T2/T1 வந்து 4/1 4. இது வந்து ஒரு ஜிபியா ஏபியா நம்ம 4ஆல் பெருக்கிக்கிட்டே போகிறதுனால இது ஒரு ஜிபி தான். அதனால் R வந்து 4. ஏன்னா அவங்க வந்து நம்ம இப்போ ஜிபியில் போடுறதுனால இந்த சம் ஜிபின்னு தெரியுது. உங்களுக்கு எக்ஸாமில் கொடுக்கையில ஏபி ஜிபி எல்லாம் கலந்து தான் கொடுப்பாங்க. அதனால் இது ஒரு ஜிபின்னு உங்களுக்கு வந்து தெரியணும். இது ஒரு ஜிபி சம் அப்படிங்கிறது தெரியும். நான் வந்து இந்த சாப்டரில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது இது ஒரு ஜிபின்னு. ஜிபியை பொறுத்த வரைக்கும் எஸ்எனுக்கு என்ன ஃபார்முலானா R வந்து greater than 1 இல்லையா, அதனால் A × R⁴n - 1/R⁻1 இதுதான் ஃபார்முலா. அப்போ A வந்து 1, 4 பவர் R வந்து 4, 4⁻n - 1/4 - 1 இஸ் கிரேட்டர் தேன் n தெரியாது, அதைத்தான் கண்டுபிடிக்கணும். இஸ் கிரேட்டர் தேன் 5200. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டோட அர்த்தம். நம்ம இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டாந்துட்டோம். இந்த 1 + 4 + 4 ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்னா 4⁴n - 1/4 - 1க்கு ஈக்குவல். இப்போ 4⁴n - 1/4 - 1 வந்து 3 இஸ் கிரேட்டர் தேன் 5200. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணதோடனா 15,600. இந்த 1 அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா இட் இஸ் கிரேட்டர் தேன் 15,601. 4⁴n இஸ் கிரேட்டர் தேன் 15,601. எந்த வேல்யூக்கு இது கிரேட்டராக வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். போன தடவை 3க்கு பார்த்தோம்ல, அது மாதிரி 4 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து 4⁴1, இது வந்து 16 வரும். இது 4 ஸ்கொயர், இன்னொரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64. இது வந்து 4 கியூபுக்குள்ள வேல்யூ. இன்னொரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 256. இது 4⁴4. இன்னும் பெருசாகலை பாருங்கள், இதை விட சின்னமாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. பெருசாகிற வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும். இது 4⁴5 96. இது 4⁴6. இன்னும் பெருசாகலை, அதனால் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இது 4⁴7. இதுதான் வந்து இஸ் கிரேட்டர் தேன் 15,601. இந்த வேல்யூ தான் வந்து கிரேட்டர் தேன் 15,601. இந்த வேல்யூ என்னது 4⁴7. அதனால் 4⁴7 தான் வந்து 15,601 ஈக்குவல் கிரேட்டராக இருக்குது. அதனால் லீஸ்ட் வேல்யூ ஆஃப் n என்னவாக இருக்கும் அப்படின்னா 4. 7 தான் குறைச்சி உள்ள வேல்யூவாக இருக்க முடியும். லீஸ்ட் வேல்யூ ஆஃப் n வந்து 7ஆக தான் இருக்க முடியும். இந்த 7 தான் இதனுடைய ஆன்சர். ஏன்னா 4⁴7 தான் வந்து நமக்கு 16,384 வருது. 4⁴7 தான் வந்து இதை விட பெருசாக இருக்குது. அப்போ இதை விட பெருசாக இருக்க மொதல் வேல்யூ வந்து 7. அதுதான் இதனுடைய அர்த்தம். இந்த 15,601 விட வேல்யூ பெருசாக இருக்கணும்னா 16,384 தான் மொதல் வேல்யூ. அந்த மொதல் வேல்யூவோட ஆன்சர் வந்து 4⁴7. அதனால என்னோட வேல்யூ வந்து 7. அந்த போட்ட சம் மாடலே தான் அது.